அக்காநேயருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தோம்னா தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில்வேந்தன் தான் நம்ம கூட இருக்காரு. பல்வேறு விஷயங்கள் பேச போகிறோம், வாங்க பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலமாக இருக்கேன். கண்டிப்பாக சார். நீங்கள் போன முறை சொன்ன விஷயங்கள், நம்மளோட ஈரப்பனவர்களை பற்றி பேசின விஷயங்கள் வந்து மக்கள் நிறைய பேர் பார்த்துருக்காங்க, அவங்களோட ஆதரவை சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக ஒரு விஷயம் தான் சார் பார்க்க போகிறோம். சார், இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு விஷயம் நமக்கு சொந்தமாக விஷயங்கள் வச்சுருப்போம். அது பொருளாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், இல்லை ஒரு வேறு எதுவாக வேணா இருக்கலாம். ஒரு ஒரு பேனா, பென்சிலு, ஒரு ஸ்கூட்டரு, பைக் எதுவாக வேணால் நமக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு விஷயம் வச்சுருப்போம். அதே மாதிரி வீரப்பன் அவர்கள் அவருக்கு சொந்தமாக ரொம்ப வித்தியாசமான பொருட்களை என்ன வச்சுருப்பாரு, அவரோட இதயத்துக்கு நெருக்கமாக என்ன பொருட்கள் வச்சுருப்பாரு? முதல்ல அவருடைய உடையிலேயே 2 உடை போடுவார் மேலாட. அதை உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக சட்டை போட்டிருப்பார். அந்த 2 பை இருக்கும், இந்த பக்கம் இந்த பக்கம் மிலிட்ரி கலரில் அந்த சட்டை இருக்கும். வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப்பா தொங்குற மாதிரியே ஒரு சட்டை போடுவார், அதில் சைட் பை இருக்கும். தோளில் ஒரு சோழனா பை தொங்கும் எப்போதுமே. இந்த 3 அந்த உள்ளே இருக்கிற 2 பை, வெளியில் தொங்குற பெரிய சட்டையில் 2 பை சைடு பை, தோளில் ஒரு பை போட்டிருப்பார். அது கண்டக்டர் பை மாதிரி ஒரு பை போட்டிருப்பார். முதல்ல உடம்புக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும்ல. உள்ளே இருக்கிற சட்டையில் வந்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா எஸ்எல்ஆர் துப்பாக்கியினுடைய தோட்டாக்கள் வச்சுருப்பார். இதில் 16 தோட்டா, இதில் 16, மொத்தம் 32 தோட்டா வச்சுருப்பார் இந்த பைக்கில். இந்த வெளியில் ஒரு சட்டை பையை வச்சுருப்பார், சைடு பை. அதில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் செருப்பு தைக்கிற ஊசி ஒரு டப்பா வச்சுருப்பார் அதுக்குள்ள. அது இல்லாமல் பொட்டலமாக நிறைய வச்சுருப்பார் இந்த பக்கமும் இந்த பக்கமும். என்னன்னு பார்த்தா இந்த பொட்டலங்களில் வந்து குறிப்பாக வந்து ஈயம் இருக்குல்ல, ஈயம் வச்சுருப்பார் ஒரு கட்டி. அது ஏன்னா டபுள் பேரல் துப்பாக்கியோ அல்லது சிங்கிள் பேரல் துப்பாக்கியோ குண்டு உருட்டுறது ஈய குண்டு தானே, அது வச்சுருப்பார் இந்த பையில். இந்த பையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பொட்டலமாக இதெல்லாம் இருக்கும். இந்த சைடு இருக்கிற பொட்டலமாக பார்த்தோம்னா கருகமணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவப்பும் கருப்பும் கலந்த குண்டுமணி. அது இல்லாமல் கருப்பு கலரில் ஒரு குண்டுமணி இருக்குது அது. அப்புறம் சின்ன சின்ன டப்பா சுருட்டி வச்சுருப்பார். அது என்னென்னா அந்த தேலை வந்து உயிரோடு பிடிச்சி அடைச்சி வச்சுருவார், ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருவார். ஒரு 10 தேலை ஒரு 20 நாள் கழித்து பார்த்தா அதுக்குள்ள நெய்யாக ஊற்றிருக்கும். தேலை தூக்கி வெளியில் வச்சுட்டு அந்த ஆயில் வச்சுருப்பார். அண்டங்காக்கா இருக்குல்ல, அண்டங்காக்கா வந்து காட்டுக்குள்ளே காக்கா இல்லை, வெளியில் சொல்லி விடுவார் அண்டங்காக்கா அடிச்சிட்டு வாங்க அப்படின்னு. இந்த அண்டங்காக்காயை அடிச்சுட்டு வந்து என்ன செய்வார்னா தலையை மட்டும் வெட்டி, அண்டங்காக்கா தலையை மட்டும் வெட்டி ஒரு டப்பாக்குள்ளே ஓட்டு வச்சுருவார். 3 தலை 4 தலை. அது எதுக்குன்னா அதுலேருந்து நெய் உருவும், நெய் உருகி அந்த டப்பாவில் நிற்கும். ஒரு 10 நாள் 15 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அது ஒரு விதமாக நெய்யை இறக்கிருக்கும். அதெல்லாம் இந்த சைடில் வச்சுருப்பார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை மருந்துகள் அரைச்சது இருக்குல்ல, பொடி பண்ணது, அது வச்சுருப்பார். குறிப்பாக வந்து என்ன செய்வார்னா இந்த மஞ்சனத்தி காயின்னு சொல்லுவோம், இந்த காயை நல்லா காய வச்சு பொடி மாதிரி அரைச்சி வச்சுக்குவார். அந்த பொடியை நான் தின்றுருக்கேன், பயங்கரமான உரப்பு இருக்கும் அந்த பொடி. அது எதுக்கு தெரியுமா? தொண்டை கரகரப்புக்கு. அதோட மிளகையும் சேர்த்து மிளகுத்தூள் வாங்கிட்டு வர சொல்லி அதை கலந்து வச்சுருப்பார். இது இல்லாமல் அது நீங்கள் அவர் வயிற்ற பார்த்தீங்கன்னா ஏதோ நிறைமாத கற்பிணி மாதிரியே தெரியும், போட்டு அவ்வளோ அடைஞ்சி வச்சுருப்பார் தான் மேனிலேயே முக்கியமான பொருட்களை. சோழனா பை ஒன்று தொங்கும்னு வச்சுக்கலாம். அதில் என்னென்ன வீரப்பனார் பயன்படுத்துவார்னா அதான் அந்த செருப்பு தைக்கிற ஊசி, துணிமணி தைக்கிற ஊசி, நூல்கண்டு, கத்தரிக்கோள், டை அடிக்கிறதுக்கு ப்ரெஸ்ஸு,
அதே மாதிரி பல்துளைக்கு, அந்த பல்துளைக்குன்னா ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, அதாவது அந்த அந்த சோழனா பைக்கிலே 3-4 அடுக்காக பை இருக்கும் உள்ளேயே. ஒரு பக்கம் சோப் அடிக்கிருப்பார், ஒரு பக்கம் வந்து ப்ரஷ் வச்சுருப்பார், பேஸ்ட் வச்சுருப்பார். இன்னொரு பையில் பார்த்தீங்கன்னா இந்த திருநீர்லாம் வச்சுருப்பார், சூடம், சாம்பிராணி, ஊதுபத்தி, இதெல்லாம் ஒன்று. அந்த ஒரே பைக்குள்ளே இத்தனை அரை அறையாக இருக்கும், அதுக்குள்ள அதெல்லாம் வச்சுருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாந்திரீக புத்தகங்கள் 2 வச்சுருப்பார். ஏதாவது இதிகாச புத்தகங்கள் நான் பார்க்கும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் வச்சுருந்தார் படிக்கிறதுக்காகவே, அது இருக்கும். அடுத்த அறையில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன மைக்ரோ கேசட். இந்த கேசட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது. எப்போல்லாம் ஏதாவது ஒரு சம்பவம் செய்ய போகிறோம்னா அந்த கேசட்டில் பதிவு பண்ணிடுவார். அதே மாதிரி மைக்ரோ டேப் ரெக்கார்டர் சின்னது, கைக்கு அடக்கமாக ஒன்று வச்சுருப்பார். அது இல்லாமல் ஒரு வானொலி பெட்டி சின்னது, வெரிதாஸ் வானொலி நிலையத்திலேருந்து செய்தி, லண்டன் பிபிசி செய்தி, புலிகளின் குரல் செய்தி, இது 3 முக்கியமாக கேட்டுருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊட்டி வானொலி நிலையத்தினுடைய செய்தி ஒளிபரப்பு, இதெல்லாம் வந்து வச்சு கேட்பார். அது சின்னதாக இருக்கும் அந்த ரேடியோ, கருப்பு கலரில். அது அப்படியே அந்த ஆண்டனா தூக்கி விட்டு, அந்த ஆண்டனாவை தூக்கி விட்டு கேட்டுக்கிட்டு போவார். அந்த பைக்கில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கும். இது இல்லாமல் சைனைடு குப்பி 2 இருக்கும். நாங்கள் சொல்கிறது கையில் கட்டிக்க வேண்டியதானே, ஏன் பைக்கில் ஓட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, அதுக்குள்ள இருக்கட்டுப்பா, அது என்ன உணவு அப்படிம்பார் அந்த பையில். இது இல்லாமல் மூட்டை ஒன்று வச்சுருப்போம் தனியாக. இந்த பைய இந்த பக்கம் தூங்கும், மூட்டை போர்வையில் 2 போர்வை. அதில் ஒன்று வந்து அதில் என்னென்ன இருக்குன்னா மலையூர் மம்பட்டியாம் போர்வைன்னு ஒன்று சொல்லுவோம் தெரியுமா? அந்த ஏடிஎம்கே கலரில் பாடல் கட்டின மாதிரி இருக்கும். அதை சிவப்பு, வெள்ளை, கருப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடு கட்டின, அதுக்கு பேரே மலையூர் மம்பட்டியாம் போர்வை. அந்த போர்வையை வந்து மடித்து வச்சுருப்பார். அதுக்கு மேலே போத்துறதுக்கு ஒரு போர்வையை போட்டிருப்பார், 2 போர்வை. அதுக்கப்புறம் அவர் விரித்து தூங்குறதுக்கு ஸ்லிப்பர் சாக்கை படுக்கை மாதிரி தைச்சி வச்சுருப்பார், அது இருக்கும். அவருக்கான பொருள்களை முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லுங்கி வச்சுருப்பார் ஒன்று, முண்டாப்பணியை வந்து ஒரு 2-3 வச்சுருப்பார். உள்ளாடை ஜட்டின்னு சொல்லக்கூடிய உள்ளாடை வந்து ஒரு 4-5 வச்சுருப்பார். அது எல்லாம் அவருக்கானது. இப்போ என்னென்னா குழுவிலே வந்து எல்லாருக்கும் 14 கிலோ எடைப்பிரிவு, எல்லாரும் 14 கிலோ சுமக்கணுங்கிறது கட்டாயம். எல்லாரும் 14 கிலோ எடுத்து தான் ஆகணும். அரிசி ஒரு ஆள், பருப்பு ஒரு ஆள், புளி, அது இது ரொட்டு ரோஸுக்குன்னு நிறைய இருக்கும், பால் பவுட்ரு, அது இது அது ஒரு ஆள், அப்புறம் சட்டிவானம் தூக்குறதுக்கு ஒரு ஆள், இந்த மாதிரி வரிசையாக எல்லாருக்கும் 14 கிலோ. இங்கே என்ன நடக்குதுன்னா, வீரப்பனார்ட்ட இருந்த பொருள்களில் எப்போதுமே அவர் ஒன்று செய்வார். இப்போ செருப்பு போடுறாருன்னு வச்சுங்களேன், அந்த செருப்பை வந்து தேய்ச்சிட்டு தான் போடுவார். எக்ஸ்ட்ரா ஒரு செருப்பு வச்சுருப்பார், 2 செருப்பு உள்ளே வச்சுருப்பார். அது எதுக்குன்னா, ஒரு வேளை அந்த செருப்பு வந்துருச்சுன்னா உட்காந்து தச்சிருவார். அது வேற, தைக்கிறதுக்கு இடமில்லாத போது இந்த செருப்பு எடுத்து மாட்டிக்குவார். எப்போதுமே இந்த பாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது கத்தரிப்பு கலரில் இருக்கும் அந்த செருப்பு. இந்த பாட்டத்தில் வந்து டிசைன் இருக்கும்ல, பாறையில் ஓட்டு தேய்ச்சிருவோம், தேய்ச்சி அழிச்சிடுறது. ஏன்னா நடக்கும்போது அந்த அந்த மாதிரி கட்டமாக தரையில் விழுகிறது கூட அச்சு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அதை இது பண்ணிடுவோம். இப்போ இதில் முக்கியமானது என்னென்னா, பணம் அவர்கிட்ட இருக்கவே இருக்காது. பார்த்தா ஒரு 500க்குள்ளே தான் இருக்கும், 500 வச்சுருப்பார், அவ்வளோதான். வேறு எந்த இடத்துலையும் அவர் பணம் வச்சுக்கினதே நான் பார்த்துக்கலாம். இப்போ குளிக்க போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மோதிரத்தை கலட்டி அது ஒரு பத்திரமா வச்சுருப்பார். விழுந்துருச்சுன்னா தண்ணிக்கல அந்த பயம், பாதுகாப்பார் எல்லாத்தையும். இப்போ இது வந்து வீரப்பனார் பயன்படுத்திய பொருள்களில் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்குறது சாமி கும்பிடுவதற்கான உபகரண பொருட்கள் தான். ஊதுபத்தி, சாம்பிராணி, அந்த திருநீர், அது இதெல்லாம். எலுமிச்சம்பழம் எங்கேயாவது கிடச்சா வாங்கிடுவார். ஏன் அது வாங்குறாருன்னா, எங்கேயாவது போகும்போது அதிகமாக காடுகளில் முனியப்ப சாமி தான் நிறையா இருக்கும், அது வேலுகளில் குத்தி வச்சுட்டு போவார். சில நேரம் நாங்கள் புளியோதரை இது எலுமிச்சை சாதமும் கிண்டுவோம், அதுக்கும் பயன்படும். அது இது வீரப்பனார் வைத்திருக்கிற பொருட்களுடைய மொத்த விஷயம். சேத்துக்குழி என்ன வச்சுருப்பார் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அவர் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மூட்டை தான் அதிகமாக தூக்குவார். ஏன்னா அது வெயிட்டு கூட, யாரும் தூக்கிக்கிட்டு நடக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக
இப்போ சேத்துக்குழியார்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டர் பை ஒன்று இருக்கும், மூட்டை. இப்போ இந்த மூட்டையில் என்ன இருக்கும்னா 14 கிலோ அரிசியை அவர் தூக்கிடுவார். அசால்ட்டாக தூக்கி நடப்பார். அவர் வாடு ஜாலியாக போயிட்டுருப்பார். வேறு எதுவும் அவர்கிட்ட கொடுக்கறதில்ல. அவருக்கான பொருள் வந்து ஒரு பெட்ஷீட் வச்சுருப்பார், ஒரு ஸ்லிப்பர் சாக்கு வச்சுருப்பார். இது அந்த மூட்டைக்குள்ள இருக்கும். அந்த கண்டக்டர் பை அவர்கிட்ட தான் ஒரிஜினல் கண்டக்டர் பையே இருக்கும். அதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா இந்த சிற்பங்கள் செய்யக்கூடிய அளவில் நுணுக்கமான கலைப்பொருட்களை கொண்ட ஆணிகள்லாம் வாங்கி வச்சுருப்பார். அந்த தந்தத்தை செதுக்கிறது, தந்தத்தில் சிற்பம் செய்கிறது, தந்தத்தில் மோதிரம் செய்கிறது, தந்தத்தில் மாலை செய்கிறது. அதுக்கு வந்து என்ன செய்வார்னா சின்ன 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 ஆணி இது அந்த அந்த உளிகள், உளி, அதுக்கப்புறம் அந்த திருப்புளி மாதிரியே வச்சுருப்பார். நிறையா அடுக்கடுக்கடுக்கடுக்காக இருக்கும். அதை வச்சு நோண்டிகிட்டு இருப்பார், என்ன நிமிடுவார், வெட்டுவார், அப்புறம் குத்துவார். இந்த மாதிரி வேலை அதிகமாக பார்ப்பார். சிற்பங்கள் செய்வதில் கொஞ்சம் ஆர்வம் மிக்கவர் அவர். அதனால் அது நரம்பெல்லாம் வாங்கி வச்சுருப்பார். கன்னி வெடி, இந்த கன்னி வெடிங்கிறேன் கன்னி, இந்த காட்டுக்கோழி பிடிக்கிறதுக்கான கன்னி அது வச்சுருப்பார். முயல் பிடிக்கிறதுக்கான கன்னி, இது எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்கும். அந்த கண்டக்டர் பைக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த சின்ன சின்ன ஊசி சொன்னல அதெல்லாம் இருந்தது. அடுத்த அறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பணம் இருக்கும். 1 லட்சம் 2 லட்சம் அதுக்குள்ளே வச்சுருவார். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன டைரி வச்சுருப்பார். அதில் வந்து கோட்வேர்டு போட்டு எழுதி வச்சுருப்பார். நம்பர் எழுதி வச்சுருப்பார். அப்போல்லாம் வந்து கைபேசி உருவாகாத காலச்சூழலில் இந்த ஆன்லைன் நம்பர் இருக்குல்ல, இந்த சாதாரண வீட்டில் அடிப்போமே ஃபோன் எடுத்து பேசுவோமே அந்த நம்பர்கள்லாம் நான் பார்க்கும்போது அதில் வந்து அன்னை குளத்தூர் மணி அண்ணன் நம்பரு, அதுக்கப்புறம் 2-3 நம்பரு நான் பார்த்தேன். அது ஒரு நாள் பெரட்டும் போது அது தெரிஞ்சது. நம்ம அதெல்லாம் போய் அன்னை கூட யார் யார் வச்சுருக்கிறேன்னு நம்ம பார்க்குறதில்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 2 கட்டு 3 கட்டு பணம் இருக்கும் எப்போதுமே. எழுதுறதுக்கு பேனா 2-3 வச்சுருப்பார், பென்சில் வச்சுருப்பார், நோட்டு ஒன்று சின்ன நோட்டு வச்சுருப்பார் அதுக்குள்ளேயே. அது வந்து அந்த சோழனா பைக்கில் கண்டக்டர் பைக்கில் இருக்கும். ஆனால் வீரப்பனாரை போல் இன்னொரு செருப்பு அவர் வச்சுக்க மாட்டார். ஒரு செருப்பு காலில் போட்டிருப்பார். அது இல்லாமல் யானை தந்தத்தால் செய்யப்பட்ட சிலுவை, யானை தந்தத்தால் செய்யப்பட்ட மோதிரம், யானை தந்தத்தால் செய்யப்பட்ட கடிகாரம், கடிகாரத்தை சுற்றி மாட்டுறதுக்கு கரெக்டாக லெவல் பண்ணி யானை தந்தத்தில் அது ஒரு வகையாக செஞ்சு வச்சுருப்பார். 4-5 செஞ்சு வச்சுருப்பார். அவருக்கு வேலையே சும்மா ஓய்வாக இருக்கும்போது அதைத்தான் பண்ணிகிட்டு இருப்பார் எப்போதுமே. இப்போ இதில் என்ன ஒரு செய்தின்னா, இப்போ வீரப்பனார் வந்து 2 உடை போட்டிருந்தாருன்னு சொன்னல மேலே, இவர் அப்படிலாம் போட மாட்டார். ஒரே உடை தான். நறுக்குன்னு பார்த்தா அப்படி மிலிட்ரி மேன் மாதிரி அப்படி நிற்பார் கம்பீரமாக. அந்த உடைக்குள்ளே இருக்கிற பைகளில் பார்த்தீங்கன்னா 303 தோட்டா வச்சுருப்பார். வீரப்பன் வந்து SLR தோட்டா, இவர் 303 தோட்டா தான் வச்சுருப்பார். அது இல்லாமல் கையெறி குண்டு வச்சுருப்பார். இடுப்பில் எப்போதுமே சொருகியிருக்கும் அவருக்கு கையெறி குண்டு. இது இல்லாமல் வீரப்பனார் அவர்களால் உருவாக்கப்பட்டு செதுக்கப்பட்ட அந்த ஈய குண்டுகள் ஒரு 10-15 வச்சுருப்பார் டவுல் பேர. ஏன்னா அது எதுக்குன்னா, யானையோ அல்லது மானோ ஏதோ வேட்டையாட போகிறோம்னு சொன்னால் அந்த குண்டுகள் அவர்கிட்ட தான் இருக்கும். பத்திரமா பாதுகாப்பாக வச்சுருப்பார். அது இல்லாமல் வந்து தேங்காய் எண்ணெய், கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய், சீப்பு, கண்ணாடி, சேவிங் செட்டு, சோப்பு வகைகள், மெடிமிக்ஸ் சோப்பு தான் போட்டு குளிப்பார். சர்ஃப் எக்ஸல் சோப்பு போட்டு தான் துவைப்பார். இது எல்லாமே அந்த பைக்கில் அடைக்கிடுவார். அந்த பையை பார்த்தீங்கன்னாவே டைட்டாக இருக்கும் அப்படியே பொருளை. இது இல்லாமல் ஊதுபத்தி, சாம்பிராணி, குங்குமம், சூடம், திருநீர் வகையில் குங்குமம், வெள்ளத்துurnூறு, இது எல்லாமே சேர்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே. மறக்காமல் என்ன செய்வாங்கன்னா தீப்பெட்டி வச்சுருப்பாங்க. எல்லார் பையிலையுமே தீப்பெட்டி இருக்கும். எல்லார் பையிலையுமே தீப்பெட்டி இருக்கும். அது பீடி குடிப்பதற்காக இல்லை, தீப்பெட்டி தான் பசியாத்தவங்க. நெருப்பு தணலை தேடி எங்கேயும் போக முடியாது. அது சேத்துக்குழியாட்டா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேபி வீரப்பன். பேபி வீரப்பன்ட்டு என்ன இருக்கும்னா, அந்த சோழனா பையன் அவனும் போட்டிருப்பான். வீரப்பனார் போட்ட சோழனா பையன் அவன் வச்சுருப்பான். உள்ளாடைகள்லாம் ஒரு பைக்கில் வச்சுருவான். அதான் லுங்கி, உள்ளாடை, பனியை இதெல்லாம் ஒன்று வச்சுருவான்.
அவன் இந்த காட்டு விலங்குகளில் மிக முக்கியமான ஒரு விலங்கு வந்து முள்ளமன்றி. இந்த முள்ளமன்றி முள் நிறைய வச்சுருப்பான், தலையில் குத்திக்கிட்டு அந்த சடையில் குத்திக்கிட்டு திரிவான். அவனுக்கு ஏற்கனவே சடை விழுந்த முடி. ஏன் சடைன்னு கேட்குறீங்களா? அது ஒரு பெரிய கதை, அது இன்னொரு நாளைக்கு பேசும். அதாவது அவன் பழனி முருகன் கோயிலுக்கு நேர்த்திக்கடை, தன்னுடைய காதலி தனக்கு மனைவியாக கிடைத்தால் உனக்கு வந்து மொட்டை போடுறேன் அப்படிங்கிற நேர்த்திக்கடனுக்காக வளர்க்கப்பட்ட முடி அது சடையாக விழுந்து பெரிய நீண்ட நெடி, அப்புறம் தூக்கி கோபுர மாதிரி கட்டி வச்சுருப்பான். மஞ்சள் துண்டு ஒன்றும் எப்போதுமே அவன் கையில் இருக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு துண்டு வச்சுருப்பான் இந்த முடியை கட்டுறதுக்குன்னே. ரப்பர் பேண்டெல்லாம் எங்கே, அந்த முடிக்கெல்லாம் ரப்பர் பேண்டெல்லாம் போட்டால் செல்லாது, துண்டை கிழிச்சு கட்டிக்குவான் இந்த முடியை. அவன்கிட்ட வந்து என்ன செய்வான்னா அவனு எஸ்எல்ஆர் தோட்டா வச்சுருப்பான். சோழனா பைக்கில் பார்த்தீங்கன்னா அவன் வச்சுருக்கிறது, அவன் செத்ததுக்கு பிறகு தான் அதையும் நம்ம கண்டுபிடிச்சோம். பெண்களை மயக்கக்கூடிய வாஸ்து மருந்தான், அது ஏதோ ஒரு மருந்து சொல்கிறாங்க, அது வச்சுருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வெள்ளி கம்பி அவன் பைக்கில் நீட்டம் அந்த இவ்வளோ நீட்டத்தில் அப்படி சுருட்டி வச்சுருந்தான். வெள்ளி கம்பி? எதுக்கு வெள்ளி கம்பி இருக்கு? அது எங்கேயோ அடிச்சிருக்கேன் அவன், அதான் அவன் பத்திரமா வச்சுருக்கிறேன். ஒருவேளை எதிர்காலத்தில் பொண்டாட்டி வந்துச்சுன்னா அதுக்கு கொடுக்குறது கூட வச்சுருக்கேன். அப்புறம் முக்கியமானது பார்த்தீங்கன்னா அவனும் இந்த சும்மா இருக்க மாட்டான். இந்த சுத்தி கொரடெல்லாம் வச்சுருப்பான். எதுக்குடான்னு கேட்டால் அது எல்லாமே இந்த யானை தந்தங்களை கழட்டுறதுக்கு, யானை தந்தங்களை செதுக்கிறதுக்கு, யானை தந்தத்தை பக்குவப்படுத்துறதுக்கு, இது எல்லாமே ஒரு செட்டாக வச்சுருப்பான் அவன். அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா இத்த தண்டி இருக்கும், இத்த தண்டியில் வந்து யானை தந்த மாலை அவன் கழுத்தில் ஒன்று போட்டிருப்பான், பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இன்னொரு மாலையும் வச்சுருந்தான் அவன். அதைத்தான் அவனுக்கு பிறகு நான் போட்டிருந்தேன் அந்த மாலையை. அந்த யானை தந்த மாலையை நான் தான் போட்டிருந்தேன், பேவி வீரப்பனுடைய மாலையை தான் நான் போட்டிருந்தேன். இது பேவி வீரப்பனுக்கான ஒரு விஷயம். மேக்கிய ரங்கசாமியை பார்த்தீங்கன்னா இதில் மறந்துட்டேன், பேவி வீரப்பன் இருக்கான் பாருங்க, அவன் இத்த தண்டி மூட்டையை தூக்கிக்கிட்டு தான் சுமப்பான். அது என்னடா மூட்டைன்னு சொன்னால் சோத்துப்பானை மூட்டை. சோத்துப்பானை, தட்டு, குவளை, சொம்பு, இது எல்லாமே அவன் கையில் ஒப்படைச்சிருவாங்க. ஏன்னா அவன் கொஞ்சம் வீரம் தெரிஞ்சவன், இந்த முள்ளுகளுக்குள்ள போட்டு இழுத்து கொண்டு வரதில் கில்லாடி. அவ்வளோ பெரிய மூட்டை போகணுமே புதருக்குள்ள. அவன் செத்ததுக்கு அப்புறம் மேக்கிய ரங்கசாமி தான் அதை தூக்கி சுமந்தான். மேக்கிய ரங்கசாமி செத்ததுக்கு பிறகு தான் சந்திரகவுடாவிட்ட அந்த சோத்து மூட்டை போகுது. இவங்கெல்லாம் கொஞ்சம் வலுவாக இருப்பாங்க, இந்த மூட்டை சூக்குறதுக்குன்னே ஒரு டீம்னா அது அவங்க தான். அதே மாதிரி மேக்கிய ரங்கசாமி கிட்ட இருந்தது என்னென்னா அவன் ஒரே ஒரு சோழனா போய் வச்சுருப்பான். மூட்டை வந்து பருப்போ அல்லது பலசரக்கு சாமானோ அவன்கிட்ட கொடுத்துருவாங்க. குடும்பனவரை பருப்பு மூட்டை தான் தூக்குவான், ஏன்னா அவன் தலைக்கு வச்சுட்டு தூங்குறதுக்காகவே அந்த மூட்டையை தூங்குவான். அவன்கிட்ட என்ன இருந்துச்சுன்னு சொன்னால் அவனுடைய பைக்கில் குங்குமம், ஊதுபத்தி, சாம்பிராணி, சூடம் இதெல்லாம் இருந்தாலும் பெண்களை வசியம் செய்வது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகம் வச்சுருந்தாங்க. புக்கே வச்சுருந்தாரு, புத்தகமே வச்சுருந்தாங்க. அது நாங்கள் கண்டுபிடிக்கல. எப்படா அதை கண்டுபிடிச்சோம்னா அவன் தூக்கி போட்டு சுட்டு கொண்டுட்டு புதைக்கும் போது அந்த புத்தகம்லாம் செக் பண்ணுறோம். அவன்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்க கம்பியே இருந்துச்சு அவன்கிட்ட, இவ்வளோ நீட்டத்தில். ஏதுறான்னா வெள்ளித்திருப்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவங்க எங்கேயோ போய் அவனையும் அடித்து பிடிச்சி வாங்கி வச்சுருந்துருப்பாங்க அவருக்கு. அதை இவங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஆமாம், இவன் வெள்ளித்திருப்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இப்போ வந்து துப்பாக்கியெல்லாம் அள்ளிட்டு வரும்போது அதை தூக்கிட்டு வந்துட்டான் இவன். அது அவன்கிட்ட தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதான் அவனுடைய பைக்கில் இதெல்லாம் இருந்தது போக அந்த பெண்களை வசியம் செய்வது எப்படி அப்படிங்கிற ஒரு புத்தகம் படி அவன் வச்சுருந்தான். அதே மாதிரி துண்டு ஒன்று வச்சுருந்தான். அவன் இந்த இளநீர் அதிகமாக குடிக்கக்கூடியவன், வயிற்றுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இளநீர் அடிக்கடி குடிக்கணும்னா இவ்வளோ நீட்டாக கத்தி வச்சுருப்பான், எப்போதுமே சூரிய கத்தி மாதிரி பைக்கில் வச்சுருப்பான். இது வந்து மேக்கிய ரங்கசாமியுடைய அந்த வைப்பு பொருட்கள். இவன் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே சேவிங் செட்டு பிளேடு இல்லாமல் இருக்காது. எல்லாட்டையுமே சேவிங் செட்டு பிளேடு எல்லாட்டையுமே இருக்கும், ஆளுக்கு ஒன்று கொடுத்துருவாங்க. பேஸ்ட் ப்ரஷ் இல்லாமல் இருக்காது, சோப்பு வகையும் இல்லாமல் இருக்காது, எல்லாத்தையுமே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மேக்கிய ரங்கசாமி இதை விட முக்கியமானது, யாருக்கோ எழுதுனா ஒரு காதல் கடிதம். அவனுக்கு எழுத தெரியாது பெரும்பாலும். நான் அக்கறை குறையாக எழுதி வச்சுருந்தேன், அதை அவன் செத்ததுக்கு பிறகு தான் எடுத்து நாங்கள் படித்தோம். இல்லை அரைக்குறையாக அவருக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதியிருக்காரு. அவனை படிப்பறிவு இல்லை, ஆனால் எழுதுவான். அவன் பேரெல்லாம் கையெழுத்து போடுவான். அவன் கொஞ்சம் கொஞ்சம் எழுத்து கூட்டி படிப்பான். அவன் எழுதுனா காதல் கடிதம் ஒன்று கண்டுபிடிச்சோம். அவன் சாகும்போது தான் அதெல்லாம் எடுத்தோம்.
செத்தவனை புதைக்கிறோம்ல கொதிக்கிற போட்டு அப்போ எடுக்கப்பட்ட பொருட்களை மிக முக்கியமானது. அது இல்லாமல் வந்து அவன் என்ன செய்வான்னா, இந்த பேரல் குண்டுன்னு சொல்லுவோம். பேரல் குண்டுன்னா பால்ரஸ் குண்டுகள் இருக்குல்ல, அது நிறைய வச்சுருந்தான். எதுக்குன்னா அந்த வேட்டைக்கு போகும்போது அதை யூஸ் பண்ணிக்கிறது, மயில் அடிக்கிறது, முயல் அடிக்கிறது, சின்ன சின்ன விலங்குகள் அடிக்க அதைத்தான் பயன்படுத்துவாங்க. அப்போ அது வந்து அங்கே அவன் நிறைய வச்சுருந்தான். அதே பிளைடெல்லாம் கண்டிப்பாக வச்சுருப்போம். ஏன்னா நகம் வெட்டுறதுக்கு பிளைடு தான் இங்கே. சரி, இப்போ என்கிட்ட சில கேள்விகள் இருக்குது. ஐ மீன் நீங்கள் இது இவ்வளோ நேரம் சொன்னதுலேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வீரப்பனா சொன்னீங்க அந்த தேல் பாக்ஸில் போட்டு வச்சுருப்பாரு, அண்டங்காக்கா தலையில் போட்டு வச்சுருப்பாரு, அந்த ஒரு நெய் மாதிரி வரீங்க, அந்த நெய்யை வச்சு என்ன பண்ணுவார் அவர்? இல்லை, காலுகையில் தடவிக்கிறது. ஓ, நீண்ட தூரம் நடந்து போகிறோம்லாம், காலுகை அசதியாக வரும்போது அதை எடுத்து தடவிக்கிட்டு பாடான்னு படுப்பார். அது உடனே கேட்டுரும். அதுக்கு இங்கிலீஷ் மெடிசன் எதாவது வாங்கி வச்சுக்கலாமே சார்? அயோடெக்ஸ் அந்த மாதிரி எதாவது வாங்கி? அதுவும் இருக்குது. நீங்கள் வீரப்பனாருடைய பைக்கில் பார்த்தீங்கன்னா ஊசி, இந்த காய்ச்ச மாத்திரை, காய்ச்ச மருந்து, ஊசிக்கான காய்ச்ச மருந்து, இதெல்லாம் அது வீரப்பனாருடைய பைக்கில் எப்போதுமே இருக்கும். ரெடியாகவே வச்சுருப்பார். யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா, அதே மாதிரி புண்ணு வந்துருச்சுன்னா ஆத்துறதுக்கு மருந்து, கட்டு போகிறது துணி, அந்த கட்டு துணி, இது எல்லாமே வச்சுருப்பார் வீரப்பனார். இப்போ இங்கே வந்துடுவோம். மேக்கியும் இவ்வளோ பொருளை வச்சுருப்பான். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருள். நானும் வச்சுருந்தேன். நான் வச்சுருந்தா கேட்டிங்கன்னா கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்கும். முள்ளமன்றி முள் இவ்வளவு எதுக்கு சார்? என் தங்கச்சி கொண்டே கொடுத்தா அழகாக இருக்குமேனு ஒரு நினப்பில் எடுத்து கட்டி வச்சுருந்தது. உத்தராச கொட்டை ஒரு 30. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூல் கண்டு வச்சுருப்பேன் இந்த தண்ணி, ஒரு 34 ரூபா பைசா சில்லற காசு, பேனா, நோட்டு இல்லாமல் நான் இருந்ததே இல்லைங்க. அன்றாட நிகழ்வுகளை நான் எழுதிக்கிட்டே இருந்தேன். சும்மா நோட் பண்ணிட்டு வச்சு. ஆமாம், நான் எங்கே போகிறோம் கேட்டு எழுதுவேன். எழுதுப்பா அதெல்லாம் தேவைப்படுப்பா அப்படிங்கிற மாதிரியே சொல்லிடுவார். அது வந்து என்கிட்ட இருக்கும். உத்தராட்ச குட்டை வந்து புறக்கி எடுத்து இந்த ஆறுமுகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடுவோம். கிடைக்காது எங்கேயுமே ஆறுமுகம். 5 முகம் அந்த உத்தராட்ச குட்டையை தூக்கியாந்து ஒரு பொட்டலம் போட்டு வச்சுருந்துருப்பேன். அது என் கூடவே இருக்கும். அப்புறம் இது இல்லாமல் அங்கே மான் கொம்பெல்லாம் ஏகப்பட்டது காட்டுக்குள்ளே கிடக்கும். நாங்கள் பார்ப்போம். சண்டை போட்டுக்கிட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று சண்டை போட்டுக்கிட்டு கொட்டி கிடக்கும். அல்லது வயதாகி போன மான்கள் இறந்து போனாலும் அங்கே கிடக்கும். அதே மாதிரி இந்த கொம்பு அடிக்கடி கலட்டும் மான். மரத்துகளில் போய் முட்டி மோதி இழுக்கும். அதுக்கு அரிப்பு எடுக்குமா என்னன்னு தெரியல. அரிப்பு எடுக்கும் போது அந்த கொம்பை கழிச்சு விட்ரும். அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். அதில் ஒரு பீஸ் எடுத்து கட் பண்ணி ஒரு கிளை பீஸை மட்டும் நான் வச்சுருந்தேன். ரொம்ப நாள் வச்சுருந்தேன் அதை. அப்புறம் அதை எல்லாத்தையும் கொடுத்துட்டு தானே நம்ம வெளியில் வந்தோம். எனக்கான பொருள்களில் நான் மிக முக்கியமாக கருதுனது ஃபேர் அண்ட் லவ்லி. எல்லாருக்கும் போடுவோம் நாங்கள். அது என்கிட்ட தான் இருக்கும். பவுட்ரு டப்பா, பென்சில், அது சீப்பு, கண்ணாடி, இது எல்லாமே என்கிட்ட இருக்கும். அதே மாதிரி தன்னுடைமைகளில் மெடிமிக்ஸ் சோப்பு, சர்ஃபெக்சல் சோப்பு தனியாகவே வச்சுருப்பேன் எப்போதுமே. வெளியில் போகிறதுக்குன்னு ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு என்கிட்ட இருக்கும், கலர் ட்ரெஸ். நாங்கள் உள்ளே வந்து பச்சை தான் போடுவோம். வெளியில் போகும்போது பச்சை போட்டு போக முடியாதுல்ல. அப்போ இங்கேருந்து வெளியிலேருந்து அங்கே போகும்போது நான் போட்டிருந்த பேண்ட்டு, நான் போட்டிருந்த சட்டையும் மடித்து பத்திரமா ஒரு பைக்கில் இருக்கும். அந்த பைக்கில் தான் நான் இதெல்லாம் வச்சுருப்பேன். இந்த மாதிரி ஒவ்வொரு வீரர்களும். இப்போ நான் அதிகமாக சுமந்த இது என்ன தெரியுமா? சரக்கு சாமான். சமையலுக்கான சரக்கு சாமான் 14 கிலோ, அதை நான் தூக்கி சுமப்பேன். இதில் வந்து மிக முக்கியமாக வந்து நிறைய பேர் ஒவ்வொரு காலம். இப்போ மணிகண்டன், அண்ணன் சத்தியமூர்த்தி, அண்ணன் முத்துக்குமார், இவங்கெல்லாம் காட்டுக்குள்ளே வருவாங்க, 4-5 நாள் தங்குவாங்க, திருப்பி வெளியில் போயிடுவாங்க. வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ தீனி வாங்கிட்டு வருவாங்க. இந்த தீனியில் எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கும்போது அதில் பிஸ்கட் பாக்கெட்டு, இந்த குளுக்கோன் டீ, அதெல்லாம் ஒவ்வொரு ஆளுக்கு வந்துடும். அதை தனியாக நான் வச்சுருந்தேன். நான் வச்ச நேரம் அதை பிச்சு திங்கிட்டேன். இது இல்லாமல் தேன், வடிகட்டிய தேன் இருக்குல்ல, அந்த காய்ச்சி நொங்க காய்ச்சி அதில் ஏலக்காய் விதை போட்டு கொடுப்பாங்க நம்மள்ட்ட. அதை நான் பத்திரமா வச்சுருப்பேன். ஒரு இவ்வளோ பெரிய இதில் சாராய பாட்டில் மாதிரி இருக்குங்களா, அப்போ பிளாஸ்டிக் தண்ணி பாட்டில் வருதே அந்த மாதிரி, அதில் ஊற்றி வச்சு அதில் தான் குடிச்சிட்டே போவோம். இப்படி நிறைய விஷயங்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருளை சுமந்தாகணும், ஒவ்வொருத்தரும் தன்னுடைமையில் சுமந்தாகணும். வீரப்பனார் வழிநடத்திய படை 36 வருஷம் காட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் இது எல்லா பொருட்களும் எங்களை பாதுகாத்தது. எல்லா பொருட்களிலும் ஏதேனும் ஒரு பொருட்கள் பசியாற்றியது ஏதோ ஒரு வகையில். ஆக மிக முக்கியமான
அந்த கத்திரிக்கோல், பிளைடு, இப்போ சேவிங் செட்டு, இது எல்லாமே ஒரு வாழ்வியல் சித்தாந்தம் தானே இன்றைக்கி. ம் 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 அதனால் எல்லா பொருளும் அப்படியே வச்சு